கூட்டத்தின் நடுவே அலைபோல எழுந்து கொண்டிருந்த மனிதர்களின் தலைகள் மத்தியில் ஒரு பிரம்மாண்டமான உருவம் உயர்ந்து நின்றது. வைக்கோல், காகிதம், மரக்கட்டைகள் இந்த மூன்றின் கூட்டுச் சேர்க்கையில் கட்டப்பட்ட அந்த உருவம் மனித உருவை நினைவுபடுத்தினாலும் அது எந்த ஒரு மனிதனையும் போல இல்லை. அது ஒரு குறியீடு, ஒரு சின்னம். அதன் தலையின் மேல் இரு பக்கங்களாக வளைந்து எழுந்திருந்த கொம்புகள். இருள் இறங்கிக் கொண்டிருந்த மாலையில் அந்த கொம்புகளின் நிழல் நீண்டு கூட்டத்தின் மீது விழுந்தது. அந்த நிழல் ஒரு பழைய புராணக் கதையின் அரக்கன் உயிருடன் எழுந்து நிற்பது போல தோன்றியது. ஒருவேளை அது ஒரு பழங்கால அரக்கன் தனது பலியை வரவேற்கும் நிலை போல அந்த உருவத்தின் கைகள் அகலமாக விரிக்கப்பட்டிருந்தன. அங்கே ஒரு சடங்கு தொடங்கப் போகிறதற்கான முன்னோட்டம் போலிருந்தது. கூட்டம் முழக்கங்களை எழுப்பிக்கொண்டே இருந்தது. ஆனால் அந்த உருவம் மட்டும் அசையாமல், பேசாமல், அனைவரையும் மேலிருந்து கண்காணிப்பது போல நின்றது. அந்த கணத்தில் இது ஒரு சாதாரண அரசியல் போராட்டம் அல்ல என்று தெளிவாக உணர முடிந்தது. இது ஒரு பழைய உலகத்தின் தீச்சடங்கு மீண்டும் நிகழப்போகும் தருணம் போல இருந்தது. மேற்கத்திய ஊடகங்களுக்கு இது ஒரு சாதாரண காட்சி. அவர்கள் இதை ஒரு சில வரிகளில் முடித்து விடுவார்கள். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் உருவ பொம்மை எரிக்கப்பட்டது என்று. ஒரு அரசியல் எதிர்ப்பு, ஒரு வழக்கமான தெரு போராட்டம், ஒரு செய்தி தலைப்பு. அதற்கு பிறகு அவர்கள் கேமராவை திருப்பி அடுத்த செய்திக்கு சென்று விடுவார்கள். ஆனால் அந்த கூட்டத்தின் உள்ளே நின்று பார்த்தால் அந்த காட்சி அவ்வளவு எளிமையானதல்ல. பெரிய வைக்கோல் உருவத்தின் காலடியில் கருப்பு ஆடைகளில் சிலர் அமைதியாக நின்றிருந்தனர். அவர்கள் சாதாரண போராட்டக்காரர்கள் அல்ல, அவர்கள் ஈரானிய மதகுருமார்கள். அவர்களின் குரல்கள் கூட்டத்தின் முழக்கத்தைப் போல இருக்கவில்லை. அது கோபத்தின் சத்தம் அல்ல, அது ஒரு மந்திர ஓசை போல இருந்தது. ஒருவர் மெதுவாக கை உயர்த்தி பேசினார். அந்த வார்த்தைகள் அரசியலை பற்றியவை மட்டுமல்ல, அவை நன்மையும் தீமையும், நம்பிக்கையும் பகையும், பழைய போராட்டங்களும் பற்றி பேசின. அந்த நொடியில் அந்த காட்சி ஒரு அரசியல் போராட்டம் போல இருக்கவில்லை. அது ஒரு பழமையான சடங்கு மீண்டும் நடக்கின்றது என்ற உணர்வை தந்தது. மேற்கத்திய செய்தி சேனல்கள் அதை ஒரு உருவ பொம்மை என்று பார்த்திருக்கலாம். ஆனால் அந்த கூட்டத்தின் உள்ளே நின்றவர்கள் அதை வேறொரு விதமாகவே பார்த்தனர். அவர்களுக்கு அது ஒரு உருவம் மட்டுமல்ல, அது ஒரு எதிரியின் சின்னம், ஒரு கதை, ஒரு சடங்கு. அந்த நொடியில் தீப்பந்தங்களின் ஒளி கூட்டத்தின் முகங்களில் ஆடிக்கொண்டிருந்தது. ஒரு தீச்சுடர் மெதுவாக வைக்கோல் உருவத்தின் காலடியில் தொட்டது. முதலில் அது ஒரு சிறிய புகை மட்டுமே. பிறகு வைக்கோல் சலசலத்தது. காகிதம் கருகியது. தீ மெதுவாக மேலே ஏற ஆரம்பித்தது. கூட்டம் முழங்கியது. ஆனால் அவர்கள் எரிப்பது ஒரு நாட்டையோ ஒரு அரசியல்வாதியையோ அல்ல. அவர்கள் எரிப்பது ஒரு சித்தாந்தத்தை. அது வெறும் அரசியல் எதிர்ப்பு அல்ல, அது ஒரு கதையின் மறுபதிப்பு. மனித வரலாற்றில் பலமுறை நடந்த ஒரு பழைய சடங்கு. பெரிய உருவத்தின் முகம் தீயில் மங்கியது. அதன் கொம்புகள் சிவந்த ஒளியில் பிரகாசித்தன. அந்த நொடியில் அது ஒரு மனித உருவம் போல இல்லை, அது ஒரு பழைய தெய்வத்தின் சிலை போல இருந்தது. ஒரு காலத்தில் வணங்கப்பட்டு பிறகு மறுக்கப்பட்டு இப்போது தீயில் ஒப்படைக்கப்படும் ஒரு பழைய தெய்வம். கூட்டத்தின் குரல்கள் வானத்தை பிளந்தன. தீ மெதுவாக அந்த உருவத்தை தின்று கொண்டே இருந்தது. ஏனெனில் அவர்கள் எரிப்பது ஒரு உருவத்தை அல்ல, அவர்கள் எரிப்பது ஒரு காலத்தை.